ஆந்திரா ஸ்பெஷல் வரமல்லி காரம் பொடி சாப்பாடு இட்லி தோசையோடு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பொடி வெரைட்டிஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரமல்லி காரம் பொடி அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் காரம் கம்மி, அதனால நான் 15 சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் நம்ம எண்ணெய் ஊற்றி எதனால் வறுக்கிறோன்னா ரொம்ப நாள் பொடி கெட்டு போகாத இருக்கும். அதே சமயம் மிளகாயில் இருக்கிற காரம் நம்மளுக்கு அடிக்காதே இருக்கும். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுங்க, கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மிளகாய் நம்ம ஆறுனதுக்கப்புறம் உடச்சா உடைக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. பெருங்காயம் எந்த அளவுக்கு வேணுமோ அது உங்களோட ஆப்ஷன். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை அடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் வறுப்பட்டால் நல்லா வாசமாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு மல்லி வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறீங்கனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வறுப்பட்டால் சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால் பச்சை கருவேப்பிலையை சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு கப்பு நிறையா வரமல்லி சேர்த்துருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துக்கோங்க. நல்லா வரமல்லியை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதனோட ஒரு 1/4 கப்பு ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மல்லி ஜீரகம் மட்டும் போட்டால் பிடிக்கலின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு இல்லைனா உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இது மட்டும் போதுங்கிறதுனால இதோட விட்டுட்டேன். ஆந்திராக்காரங்களோட டேஸ்ட் டிஃபர், நம்மளோடது டிஃபருங்க. அதனால் வெறும் மல்லியாக நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ மல்லி வறுபட்டுருச்சான்னு பார்த்துடலாம். மல்லி இந்த மாதிரி நம்ம எடுத்து கையில் நசுக்கினோம்னா அப்படியே தூளாட்ட உடஞ்சி போகணும். அப்படி போனால் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ மல்லி வறுபட்டுருச்சு, எடுத்து எல்லாத்தையும் தனியாக வச்சிடலாம். இது எதையுமே கருக விட்டுறாதீங்க, பொடி வாசனை இல்லாத போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ மிளகாய் மல்லி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. மிளகாய் நான் சொன்னேன் இல்லைங்களா, உடச்சா உடையணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் மிளகாய் அரைக்கிறப்பே கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு அப்புறமேட்டாக தான் சேர்த்துருக்கேன் கடைசியாக. நீங்கள் வேணும்னா இப்போ கூட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரன்னு மிளகாவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி ஜீரகத்தை இதோடு சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த பொடி ஃபைனாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ மல்லி ஜீரகம் மிளகாய் எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இதனோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும், அடுத்தது ஒரு 5லேருந்து 6 பெரிய பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நல்லா காரசாரமாக ஆந்திரா ஸ்பெஷல் மல்லிக்காரம் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இட்லியோட தோசையோடு சாப்பிட சுமாராக தான் இருக்குது. நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பர்ஃபெக்டாக ஆந்திரா ஸ்பெஷல் மல்லிக்காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டோடு இந்த மாதிரி தூவி விட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அது போட்டு சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பொடி சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.